கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1176 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119, 109, 110 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். 2 காரியங்களை சங்கீதக்காரன் இங்கே பதிவு செய்கிறார். ஒன்று, உம்முடைய வேதத்தை மறவேன். 2வது, உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். இன்றைக்கு உலகத்திலே பரிசுத்தவான்களுக்கு எதிராக கண்ணிகள் வைக்கப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. நீதிமான்கள் வாழ்வது இந்த உலகத்தில் தான். எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற பொல்லாத மனிதர்கள் நீதிமான்களின், பரிசுத்தவான்களின் வாழ்க்கைக்கு கண்ணி வைக்கிறார்கள். துன்மார்க்கர் பரிசுத்தவான்களுக்கு கண்ணி வைக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நான் நீண்ட காலம் வாழ்வேன், என் வாழ்க்கையை எவராலும் அசைக்க முடியாது, எனக்கு நிறைய ஆஸ்திகள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, என் பிள்ளைகள் அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள், எனக்கு லட்சம் லட்சமாக பணம் இருக்கிறது, நான் சம்பாதித்தது பேங்க்ல இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கொண்டு தனக்கு தோன்றிய பாதைகளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். என் உயிரை எவராலும் பறிக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் மூலமாக எவ்வளவு உயர்வு இருந்தாலும் உம்முடைய வேதத்தை நான் மறக்க மாட்டேன். எனக்கு விரோதமாய் கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழிவிலக மாட்டேன். எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு வழிவிலகாதபடி, மறவாதபடி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை அவன் காண முடியும். நீங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் தேவனுடைய வேத புத்தகத்தின் ஜீவனுள்ள வார்த்தைகளை மறவாது வாழுங்கள். அவைகளை விட்டு வழி விலகாதபடி உங்கள் வாழ்க்கை அமையட்டும். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சங்கீதக்காரனுக்கு எத்தனையோ துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரர்கள் கண்ணி வைத்தார்கள். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளிலே அவன் நடப்பதினாலே அந்த கன்னிகளில் சிக்காதபடி கன்னி வைத்தவர்களுக்கே அது கன்னியாக மாறிவிட்டது, கன்னி திரித்து விட்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்றைக்கும் உங்களுக்கு யார் எதிரடையாக வந்தாலும், யார் எதிரடையாக பேசினாலும் கலங்காதிருங்கள். தேவனுடைய வசனத்தை மறவாது வாழுங்கள். தேவனுடைய வசனத்தை விட்டு வழி விலகாது வாழுங்கள். உங்களுக்கு எதிராக செயல்படுகிற பொல்லாதவர்களின் கிரியைகள், பொல்லாதவர்கள் உங்களுக்கு விரித்து வைக்கிற வலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டு உங்களுக்கென்று வைத்திருக்கிற உயர்வை கட்டளையிடுவார். நீங்கள் உயர்வை பெறுவீர்கள், உயர்வை பெறுவீர்கள். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் உயர்வடைவதற்கு அவன் வேதத்தை விட்டு விலகாதபடி, வேதத்தை மறவாதபடி வாழ வேண்டும். வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் உயர்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.